ஆண்டவரும் அறிமுரட்சரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வாராக. 138 சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இந்த சங்கீதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தாவீதினுடைய உச்சகட்ட விசுவாசம் என்று சொல்லலாம். தேவன் மேலே அவன் வைத்த ஒரு உச்சகட்ட விசுவாசம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏற்கனவே ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்தார். இன்னும் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்வார் என்கிற ஒரு உன்னதமான ஒரு விசுவாசத்திலே அவர் வாழ்ந்தார். அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம சொல்ல வேண்டும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி. கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும், நம்முடைய பாவங்களுக்காக, மீறுதலுக்காக, அக்கிரமங்களுக்காக, வியாதிகளுக்காக, ரோகங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ரத்தம் சிந்தி, பாடுபட்டு, சிலுவையில மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்தார். இப்பொழுது அவர் பரலோகத்தில் இருக்கின்றார். மீண்டும் ஒரு விஷயம் வரப்போகின்றார். அந்த இடப்பட்ட காலகட்டத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நம்முடைய பிறப்பிலிருந்து நம்முடைய இறக்கிற வரைக்கும் நாம் விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆகவே கல்வாரி சிலுவிலே உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் சம்பாதித்து வைத்திருக்கின்றார். முதலாவதாக நம்ம விசுவாசிக்க வேண்டிய காரியம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இரண்டாவது காரியம், தாவீதினுடைய வாழ்க்கையில பலவிதமான இன்னல்கள், துன்பங்களை அவர் சந்தித்தார். ஏராளமான காரியங்களை அவர் அனுபவிக்கின்றார். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை சோர்ந்து போகவில்லை. அவனுடைய வாழ்க்கையில மரண தருவாய் கூட வருகிறது. அவனுடைய உயிரே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆனால் அவன் ஆண்டவரை பார்த்து அவன் சொல்லுகின்றான் 7வது வசனத்திலே, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அவன் அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்திலே, உச்சகட்ட ஒரு விசுவாசத்திலே அவன் அறிக்கை செய்கின்றான், நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். இந்த துன்பம், இந்த இன்னல்கள்லாம் என்ன செய்ய போகிறது? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர் நிச்சயித்தவனவராக அவர் சொல்லுகின்றார், கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார். அதனால்தான் தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று அவர் விசுவாச அறிக்கை செய்கின்றார். ஆக எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கின்றார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லி தாவீது சொன்னது போல நீங்கள் சொல்ல வேண்டும், துன்பத்தின் நடுவிலே நீங்கள் நடந்தாலும் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். முதல் காரியம், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கின்றார். இரண்டாவது காரியம், நீங்கள் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். மூன்றாவதாக, என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் என்று அவர் சொல்லுகின்றார். என்னுடைய சத்துருக்குடைய கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீர் நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் என்று சொல்லுகின்றார். ஆண்டுடைய வலதுகரம் அவரை ரட்சிக்கும் என்று அவர் அறிக்கை செய்கின்றார். 41ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். சத்துருக்குனை கைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடீர் என்று சொல்லுகின்றான். சத்துருடைய இஷ்டத்துக்கு ஆண்டு ஒப்பு கொடுக்க மாட்டார். கர்த்தருடைய கையிலே நீங்கள் நான் இருக்கிறோம். ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வசனத்தை அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்ன விதமான இன்னல்கள் சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். மூன்றாவது, கர்த்தர் உங்களை எல்லா சத்துருக்களின் கையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். வார்த்தையை தியானிங்கள், வார்த்தை விசுவாசியுங்கள், வார்த்தை இருதயத்தில் போட்டு அதை அறிக்கை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பாராக. அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. ஜெபிப்போம். அன்பின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் அண்டை வருகிறோம். இந்த வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறோம்.
நீர் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா இன்னல்களான சூழ்நிலையிலே நீர் அவர்களை உயிரோடு வைத்திருக்கின்றீர். அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் உயிரோடு கூட வைப்பீராக. சத்துருக்குடைய இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுக்காமல் நீர் அவர்களை உம்முடைய வலது கரத்தினாலே தாங்குகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசத்தை பெருக பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.